ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்கைடெக். என்னடான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பல அப்டேட் இருக்குது. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஷேர் பண்ணிடுங்க. என்னடான்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இப்போ புதுசாக ஒரு ட்ரெவர் கேரக்டரு, அதுக்கப்புறம் ஒரு அவெஞ்சர்ஸ் ஹவுஸு, அதோட இன்னும் ஒரு 2 இது இருக்குது. அதை பற்றி ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல்ல இந்த ட்ரெவர் கேரக்டர் எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்துடலாம். நான் உங்களுக்கு எப்பயும் போல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை தந்திருப்பேன். அந்த நீங்கள் லிங்க்கை போய் டச் பண்ணிங்கன்னா உங்களை ஃபைலுக்குள்ளே இழுத்துட்டு போகும். அதை நீங்கள் போய் டவுன்லோடுன்னு கேட்கும். டவுன்லோடுன்னு கொடுத்துட்டு நம்ம கேமில் ஆர்ஜிஎஸ் விண்டோ லோடுன்னு கொடுத்திங்கன்னா உங்கள் ஃபைலுக்குள்ளே கூட்டு போனோடனே நீங்கள் அந்த ட்ரெவர் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு வெளில போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கு இன்டர்நெட் ஆஃபில் இருந்தால் ஓகே தான். ஆனால் என்ன, இந்த இன்னொரு அவெஞ்சர்ஸ் ஹவுஸ் இதுக்கு இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கிட்டே நான் உங்களுக்கு 2வது லிங்க்காக தந்திருப்பேன். அவெஞ்சர்ஸ் ஹவுஸ் லிங்க்குன்னு ட்ரெவர் லிங்க்குன்னே தந்திருப்பேன். இப்போ அவெஞ்சர்ஸ் ஹவுஸ் லிங்க்கை போய் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம இன்டர்நெட் ஆப்ஷனுக்குள்ளே வந்து பேஸ்ட்னு கொடுத்துருங்க. பேஸ்ட்னு கொடுத்துட்டு வெளில போயிட்டு உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம வீட்டில் வந்து இறக்கி விட்டுருவோம். வீட்டிலேருந்து இறங்கணுன்னு இறங்க ஒரு நிமிஷம். அதுக்கு எப்படி போகிறதுன்னு சொல்லிடுறேன் வழியை. நம்ம வீட்டுக்கிட்ட முறை போயிடலாம். இந்த ரோல்ஸ் ராய்ஸ் எப்படி கொண்டு வருது, அதோட மெக்வீனு அதெல்லாம் வந்துச்சு. இருங்க ஒரு நிமிஷம். மெக்வீனு, ஃப்ராங்க்லினு, மோண்டு பத்தில் வச்சு வேறு இன்றைக்கி ஒன்று பண்ண போகிறோம். மெக்வீன் கோன்லாம் வந்துச்சு. அதை எப்படி கொண்டு வருது அதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு 2 நாளாக ஒரு சில வீடியோஸ் போட்டிருப்பேன். விட்டு போனதுனால கொஞ்சம் வியூஸ் கம்மியாச்சு. கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுங்க. இப்போ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னே பிரைட் டையில் தெரியும் அவெஞ்சர்ஸ் ஹவுஸ்னு. இப்போ வாங்க முதல்ல இந்த ட்ரெவரை பார்ப்போம். ஏன்னா இவன் எப்படி இருக்கான்னு தெரியல. சட்டை ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆனால் இதான் ஃப்ராங்க்லின், இதான் GTA 5 ட்ரெவர். நல்லா பார்த்துக்கோங்க நண்பர்களே. எங்கடா அவெஞ்சர்ஸ் சிம்பிளை காணுன்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் நம்ம தாரு கூட போர்ஸ் அழிச்சிட்டு போவார், அந்த இடம் தான் இது. ஆனால் என்ன ஓரளவுக்கு கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இருக்கிற பொருள் வச்சு பெஸ்ட்டியா. ஆனால் என்ன இங்கே ஒன்றும் அவ்வளோ இது இல்லை. ஒரு குப்பை தொட்டி, ஒரு 4 குப்பை தொட்டியை மட்டும் வச்சு செஞ்சுருக்கானுங்க. வெளில ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. ஆனால் உள்ளே பாவம் பொருள் எதையும் வைக்க முடியல. நெக்ஸ்ட்டு இவனை வச்சு ஒன்று பண்ணலாங்க. ஸ்மால் பிளேயர், நிமிஷம். ஸ்மால் பிளேயர். இப்போ ஸ்மால் பிளேயர்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஸ்மால் பிளேயர் ஆயிடுவீங்க. இதுவே இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணலாங்க. இப்போ நம்ம ZX10R எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உட்காந்து ஓட்டினீங்கன்னா அதை பேய் ஓட்டுற மாதிரியே HSலாம் இருக்குது. ஏன்டா ஓட்டுறதுன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. நம்ம கேரக்டர் தான் ஓட்டுது, ஆனால் நம்மளுக்கே தெரில. ஏன்னா அவன் பிளேயர் கேரக்டர் சின்னது. அதோட இன்னொன்று ஒன்று பண்ணலாம் கைஸ். நம்ம எப்பயும் புதுசாக ஒரு கேரக்டர் சின்சானு, டோரிமானு அந்த மாதிரி ஆளுங்க வந்தால் நம்ம போய் என்ன பண்ணுவோன்னா அவனுக்கு நல்லா பெருசாக ஆக்கி டைட்டில் கார்டில் பெருசாக போடுவோம். ஆனால் இந்த தடவை டைட்டில் கார்டில் ரொம்ப சின்னதாக போட்டிருப்பேன். அது எப்படி போடுறதுன்னு பார்த்தலாம். முதல்ல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை கொண்டு வந்துட்டு மோட் ஆன் கொடுத்துட்டு ஸ்கேல்னு கொடுத்துட்டு யாரையாச்சும் ஒருத்தனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் பண்ணிங்கன்னா இப்படி ஆகும். அதுவே இல்லை எனக்கு சின்னதாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா சின்னதாக்கிக்கலாம். அது என்ன இது? ஆனால் இதை பார்க்க மோண்டு மாதிரியே இல்லையா? இருங்க ஒரு நிமிஷம். இல்லையா அது? இந்த இது வேறு
நம்ம ஹைட்டுக்கு கொண்டு வர முடிச்சு. ஆனால் லென்த்து இப்போ ஓகே. இப்போ நம்ம இந்த மோண்டு வச்சுக்கிட்டு சுற்றுனா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். முதல்ல மோடை ஆஃப் பண்ணிப்போம். நம்மளை மோண்டு ஃபாலோ பண்ணி வரதா கைஸ். போன தடவை மோண்டுவை பெருசாக்க நினைக்கிறேன், இந்த தடவை ரொம்ப சின்னதாக்கிட்டோம். ஆனால் பார்க்க செம காமெடி தான் கைஸ் இருக்கா. உங்களுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஸ்மால் பிளேயரும் நல்லா தான் இருக்குது. கன் எவ்வளோ பெருசாக இருக்கு பார்ப்போம். கன் இவ்வளோ சைஸ்க்குனே இருக்குது கைஸ். இருங்க ஒரு நிமிஷம், பவர் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸ்னைப்பர் எடுத்து அப்படியே இந்த அக்காவை சொல்லுவோம். அடங்க, யாராச்சும் கிடைப்பாங்களா? கமான் இருங்க, அந்த அவங்க வரும்போது கொண்டாச்சு. அவ்வளோதான் கைஸ், நாளைக்கு அப்டேட்டில் வந்து பார்க்குறேன். சரி ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப், ஷேர், லைக்.